10 நிமிஷத்துல செய்யக்கூடிய ரொம்பவே சாஃப்ட்டான, அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கோகனட் பர்ஃபி எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போறோம். இது செய்றதுக்கு 2 பொருள் மட்டுமே தான் நம்மளுக்கு தேவைப்படும். ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே சமயம் குழந்தைங்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது அந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கும். நம்ம கையில எடுத்தோம் அப்படின்னாலே அவ்வளோத்துக்கு சாஃப்ட்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க செஞ்சு பார்க்கலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் வாரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் சரியா ஒரு பெரிய தேங்காய் எடுத்து அதை தோல் எல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல குறப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி அரைக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தேங்காயை துருவி கூட எடுத்துக்கலாம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் போர்ஷன் நம்மளுக்கு தேவையில்லை. அது நீங்கள் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா ஒயிட் கலரில் எடுத்துக்கோங்க. இது எதுவுமே இல்லைன்னா நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் ஒரு 2 கப்பு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 3/4 கப் அளவுக்கு சுகர், இது கூட 1/4 கப்பு தண்ணி சேர்த்து ஒரு கம்பி பதம் வாரது வரைக்கும் நல்லா நம்ம காய விடணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு கம்பி பதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அதை விட ரொம்ப கெட்டியாயிருச்சு அப்படின்னா உதிரி ஆயிரும். அதனால சரியான பக்குவத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி 2 விரலு கடையில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பி மாதிரி உடையணும். இதுதான் பர்ஃபெக்டான பக்குவம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த தேங்காய், அதில் 2 கப் அளவு தேங்காவை நம்ம இதில் சேர்த்துடலாம். இந்த தேங்காய் போட்டு நம்ம பண்ணும்போது இந்த பர்ஃபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல சாஃப்டாக வரும். ஏன் அப்படின்னா இந்த தேங்காவை நம்ம வறுக்க கிடையாது. இதுவே நீங்கள் வறுத்து பர்ஃபி பண்ணோம் அப்படின்னா அந்த பர்ஃபி கொஞ்சம் கடினத்தன்மையாக இருக்கும். அதே சமயம் அது நிறைய நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப நாளைக்கு நம்ம இதை வச்சு சாப்பிட முடியாது. அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரென்ஸு. அந்த வீடியோ நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுவேன். இப்போ இதை இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுங்க. கொஞ்சமாக தேவைப்பட்ட ஏலக்காய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். அது இல்லைன்னா கூட ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பாகில் ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம். இது ரெடியாகிறதுக்கும் ரொம்ப எல்லாம் டைம் எடுக்காது. ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு. இனிமேல் இதை பாதி போர்ஷனாக நம்ம டிவைட் பண்ணி பாதியை நம்ம ஒயிட் கலரில் தான் வைக்க போகிறோம். அதனால் ஒரு ட்ரேயில் மாற்றிடலாம். பாருங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு பகுதியை மட்டும் எடுத்து நம்ம ட்ரேயில் மாற்றிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். இதுக்கு நீங்கள் பதமெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த அளவு டைம் எடுக்கும், இல்லை இந்த அளவுக்கு வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு 6 நிமிஷம் கிளறி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இமீடியட்டாக நம்ம இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் ஒரு டின்னில் பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த கலர் சேர்க்காத பகுதியை ஃபஸ்ட்டு இந்த டின்னுக்குள்ளே போட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஈவனாக இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா அது பர்ஃபெக்டாக அப்படியே நின்றுரும். இனிமேல் 2வதாக நம்ம மிச்சமாக இருக்கக்கூடிய அந்த தேங்காவிலையும் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கலாம். நான் வீடியோக்காக தான் சேர்த்துருக்கேன். ஒரு ட்ராப் அளவுக்கு ரெட் கலர் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கலர் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா சாஃப்ரான் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ லேசான ஒரு எல்லோஷ் கலர் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம உடனடியாக இமீடியட்டாக இதையும் அந்த டென்னுக்குள்ளே சேர்த்துடலாம். இது பார்க்க டபுள் கலரில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நான் இதில் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை உள்ள எல்லாத்தையுமே வச்சிடலாம். வச்சுட்டு இதையும் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண மாதிரி ஒரு ஸ்பூனில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் ரெண்டுமே ஈவனாக செட் ஆகும். இது செட் ஆகுறதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 1லேருந்து ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அப்போ நல்லா சூப்பராக செட் ஆயிரும். உங்களுக்கு ஒரு வேளை செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு எடுத்துக்கலாம். அப்போ நல்லா செட் ஆயிரும். இப்போது இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா அழுத்தம் கொடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மேலே நட்ஸு தூவிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைப்பட்டால் தூவிக்கலாம். தூவிட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க. இப்போ இது செட்டாக விட்டுறலாம். இப்போ கம்ப்ளீட்டாக செட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக கட் பண்ண முடியும். இப்போ இந்த பட்டர் ஷீட்டை நம்ம வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துகிட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செட் ஆகிருக்குன்னு. பட் இதை பொறுத்தவரை என்ன அப்படின்னா நம்ம கட் பண்ணாலும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 1லேருந்து 2 நாளைக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுருங்க. அப்போ தான் இது நல்லாயிருக்கும். இப்போ இதை தேவையான ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது உங்களோட ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்ட ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன்.
ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். இத வந்து நீங்க எல்லா ஃபெஸ்டிவல் காலங்கள்லயுமே ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இது செய்யறதும் பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான 2டே 2 பொருள வச்சு செஞ்சு முடிச்சிடலாம். இதில நீங்க தேவைப்பட்டா பால் பவுடர் கூட போட்டு பண்ணலாம். அப்படி பண்ணீங்க அப்டின்னா, அதோட டேஸ்ட் இத விட இன்னும் வேற லெவல்ல இருக்கும். பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு. நான் உங்களுக்கு உடைச்சு காமிக்கிறேன். பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்குன்னு இந்த பர்ஃபி. இது ரொம்ப ரொம்ப சூப்பரா நல்ல தேன் மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாரி இன்னும் நெறைய ரெசிபீஸ் வேணும்னு நெனச்சீங்கன்னா, மோனி ஸ்பைசி கிச்சன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.